சுவர் பக்கம் திரும்பி படுத்திருந்த கமலம் நங்கென்று தட்டு வைக்கும் சத்தம் கேட்டு திரும்பினாள். அவளுக்கான காலை உணவு 3 இட்லி, கொஞ்சம் சட்னி. மணி 10 ஆகிறது. பசி. மருமகள் விஜயாவிடம் வாய்விட்டு கேட்க முடியாது. அவள் தரும்போதுதான் சாப்பிட முடியும். முழங்கையை ஊன்றி எழுந்தவள் தட்டை கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். மொபைல் போன் சினுங்க எடுத்து பேசிய விஜயா, சொல்லு மதன், எப்படி இருக்க என்றாள். நான் நல்லா இருக்கேன். இந்த வருஷம் வர முடியாதா? என்னப்பா சொல்ற? சரி, உடம்ப பாத்துக்க என அமெரிக்காவில் இருக்கும் மகனிடம் பேசி முடிக்கவும் ஹாலிங் பெல் அழைத்தது. கதவை திறந்த விஜயா, நித்யா வா, எப்படி இருக்க? என்ன திடீர்னு என்றாள். சாப்பிடும் கமலத்தை பார்த்தபடியே பையுடன் வந்த நித்யா, இதுவோ மாமியார் தானே என்றாள் அவளுக்கு மட்டுமே கேட்கும்படியான குரலில். ஆமா, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி அடங்கி ஒடுங்கியாச்சு. உள்ளவா, என்னடி விஷயம்? திடீர் விஜயம் என்றாள். எங்க மாமியார் உறவு வழியில ஒரு கல்யாணம்டி, வராம இருந்தா நல்லா இருக்காது. ஆபீஸ் வேலையா அவர் வெளியூர் போயிருக்கார். உன்னை பார்த்துட்டு அப்படியே நாளைக்கு கல்யாணத்துக்கும் போகலாம்னு வந்தேன். சரி, சூடா தோசை சாப்பிடுறியா? வேண்டாம், காஃபி மட்டும் போதும். ஒன்னா லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் விஜி. சீக்கிரம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்றாள். 2 டம்ளரில் சூடான காஃபியோடு நித்யாவின் அருகில் வந்து உட்கார்ந்தாள் விஜயா. மாமியாருக்கு தரலையா? ஆமா, அது மட்டும்தான் குறைச்சல். கவனிச்ச வர போதும். சூடாறதுக்குள்ள சாப்பிடு. சிறிது நேரம் மௌனத்திற்கு பின்பு, சரி, மதன் எப்படி இருக்கான்? அவன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? அடுத்த ஆண்டு யுஎஸ்ல இருந்து வந்ததும் கல்யாணம் தாண்டி. அவன் விரும்புற பெண்ணையே மனைவியாக்க போறேன். என் மகனாவது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழட்டும். என்ன விஜி, அனுபவம் பேசுதா என்றாள் நித்யா. இருக்காதா பின்ன? அதோ உட்கார்ந்துருக்காங்களே, என்ன சந்தோஷமா வாழ விட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் மகன் கிட்ட என்ன பத்தின குறைதான். 4 நாள் நல்லா இருந்தா அடுத்த 4 நாள் சண்டையும் சச்சரவுமா தான் போகும். மனசுல நிம்மதியே இருக்காது. ஒரு நாள் இவங்களால என்ன அடிச்சிட்டாரு கணவர். மனம் குமுறி அழுதேன். மதன் பிறந்த பிறகுதான் வாழணுங்கிற எண்ணமே வந்தது. இருக்கட்டும் விஜி, ஒரு காலகட்டத்துல கணவர் உன்னை புரிஞ்சு அனுசரணையாத்தான குடும்பம் நடத்தினாரு. ஆமா, மகராசிக்கு உடம்பு தளர்ந்துடுச்சு. இனி மருமகள் தயவு வேணும்னு வாய குறைச்சாங்க. ஆனா வாழ்ற காலத்துல வாழ விடலையே. இவரும் அம்மா அம்மான்னு அவங்க சொன்னதை தானே கேட்டாரு. வாழ்க்கையில பெருசா எதை அனுபவிச்சேன். அவர் போய் 2 வருஷம் ஆச்சு. தனக்கு முன்னாடி மகனை அனுப்பிட்டு இப்ப கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க என்றாள் எரிச்சலுடன். அதையெல்லாம் இன்னும் மறக்காம மனசுல வச்சுக்கிட்டு தான் உன் வெறுப்பையும் உதாசனத்தையும் இயலாமையில இருக்கோ அவங்க கிட்ட காட்டுறியா என்றாள் நித்யா. அவங்க பண்ணின பாவத்துக்கு தண்டனையா அனுபவிக்கிறாங்க. நான் ஒன்னும் சாப்பாடு போடாம பட்டினி போடலையே. வராந்தாவுல இடம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போடுறேன். ஒன்னு சொன்னா கோவிச்சுக்க மாட்டியே? இதுக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு ஒரேடியா பரலோகம் அனுப்பிடலாம். நித்யா, அப்புறம் என்ன? நீ அவங்கள நடத்துற விதம், நீங்க எனக்கு செய்த கெடுதல நான் மறக்கலைங்கிற மாதிரியா தானே இருக்கு. உன் மனசுல இவ்வளவு வன்மம் இருக்கும்போது நாளைக்கு உன் மருமகளை நீ நல்லபடியா நடத்துவேன்னு என்ன நிச்சயம்? நீ அனுபவிக்காத நிம்மதியும் சந்தோஷமும் மகன் மூலமா உன் மருமகளுக்கு கிடைக்கும் போது நீ பொறாமப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மாமியார் உன்னை கொடுமைப்படுத்தியதால கெட்டவங்களாவே இருக்கட்டும், அமைதியா இருந்து நீ நல்லவள்ங்கிறத நிரூபிச்சியா? நீயும் பதிலுக்கு சண்டைதானே போட்ட. 2 கை தட்டுனாதானே ஓசை வரும். நீயா நானா போட்டியில குடும்ப ஒற்றுமை போச்சு. அவங்கள மட்டும் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் என படபடத்தாள் நித்யா. அமைதியாக இருந்தாள் விஜி. மாமியார் பற்றி கணவரிடம் குறை சொன்ன நாட்கள் நினைவுக்கு வந்தது. நானும் தான் சரிக்கு சரி வாயாடி இருக்கிறேன் என நினைத்து கொண்டாள். இனியாவது நல்ல சிந்தனை வளர்த்துக்க விஜி. மாமியார் மாதிரி இருக்கணும்னு இருக்க கூடாதுன்னு ஒரு சிலர்கிட்ட இருந்து கத்துக்க. மகன் மருமகள் வாழ்க்கைக்கு அனுசரணையா இரு. வயசான காலத்துல செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கட்டும்னு நினைக்காத. மனசுல எரிச்சலையும் கோபத்தையும் வளர்க்காம இனி வரும் காலங்களையாவது சந்தோஷமா வாழ பழகிக்க என்றாள் நித்யா. பாத்ரூம் சென்று குளித்து வந்த கமலம் தன்னுடைய பாய், சாப்பிடும் தட்டு, தண்ணீர் செம்பு எதுவும் இல்லாமல் இருக்க திகைத்து போனாள். கடவுளே, நான் அவளை ஆட்டி வச்ச பாவத்துக்கு இனி வராந்தாவளை கூட இடம் தர மாட்டாளா என நினைத்து கொண்டாள். உள்ள வாங்கத்த,
கூப்பிடுவது விஜிதானா என வராந்தாவை தாண்டி ஹாலுக்கு வந்தாள். இதோ இதுதான் இனி உங்க இடம், கட்டில்ல படுத்து டிவி பார்க்கலாம் என்றாள். நம்ப முடியாமல் கட்டிலில் உட்கார்ந்தாள். மின்விசிறி சுழன்று சில்லென காற்று வீச உடல் சிலிர்த்து போனாள் கமலம். இந்தாங்க அத்தை, குளிச்சிட்டு வந்திருக்கீங்க, பால் சாப்பிடுங்க. நடுங்கும் கையில் வாங்கியவள், உனக்கு நான் நிறைய கெடுதல் பண்ணிட்டேமா, மன்னிச்சிடு விஜி. இல்ல அத்தை, நீங்க தான் என்ன மன்னிக்கணும், உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அன்புடன் மாமியார் கையை பிடித்தவள் மனம் லேசான உணர்வுடன் அவரை பார்த்தாள்.